தினமொரு வசனம். ரோமர் 12வது அதிகாரம் வசனம் 2, 3. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். நாம் தேவனுக்காக சில நல்ல விஷயங்களை செய்ய விரும்பினாலும் அந்த விஷயத்தில் தேவனுடைய வழிநடத்துதல் என்ன என்பது மிக முக்கியம். தேவனுக்காக செய்கின்ற காரியங்களாயினும் அவைகளை அவர் நம்மை கொண்டு செய்ய விரும்புகின்றாரா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு ஏதாவது ஒன்றிற்குள் குதிப்பதை விட தேவன் விரும்பினால் செயல்பட ஆயத்தம் என்ற மனநிலையோடு காத்திருப்பதே நலமானது. அரசு பணியில் இருந்த ஒருவருக்கு ஊழிய ஆர்வம் அதிகம் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் இன்னொருவரின் தவறான வழிநடத்துதலினால் அவர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேர ஊழியம் செய்ய முடிவு செய்தார். அவர் மேல் அன்பு கொண்ட ஒருவர், தற்போது நீங்கள் வேலையில் தொடருங்கள், தெளிவான வழிநடத்துதல் கிடைக்கும் வரை முழு நேர ஊழியம் வேண்டாம் என்று ஆலோசனை சொன்னார். ஆனால் அவரோ அதனை அலட்சியம் செய்துவிட்டு வேலையை ராஜினாமா செய்தார். ஆனால் அவரால் ஊழியத்தில் பிரகாசிக்க இயலவில்லை. பின்னர் தான் அவசரப்பட்டு வேலையை ராஜினாமா செய்ததற்காக அவர் வருத்தப்பட்டார். சில நேரங்களில் நம்முடைய விருப்பங்களும் நோக்கங்களும் ஆவிக்குரியதாகவும் மேன்மையானதாகவும் இருக்க முடியும். ஆயினும் அவைகளுக்கு தேவ அங்கீகாரமும் அனுமதியும் அவசியமாகிறது. மேன்மையான விருப்பங்களாயிருந்தும் அவைகளின் விஷயத்தில் தேவ அனுமதியுள்ளதா என்பதை அறிய காத்திராமல் அந்த விருப்பங்களில் விடாப்பிடித்தனமாக இருப்பது சுயத்தின் ஒரு வெளிப்பாடாகும். தேவன் மேல் கொண்ட அன்பினால் தாவீது ஒரு தேவாலயத்தை கட்ட விரும்பி எல்லா ஆயத்தங்களையும் செய்தான். ஆனாலும் தேவன் அதற்கு இசையவில்லை. அதற்கு தேவ அனுமதி இல்லை என்பதை தீர்க்கதரிசியாகிய நாத்தான் தெரிவித்த போது தாவீது இல்லை, எப்படியும் நான் ஆலயம் கட்டியே தீருவேன் என்று சாதிக்கவில்லை. ஏனென்றால் அவன் தன்னுடைய நல்ல விருப்பத்தையும் தேவ விருப்பத்திற்கு கீழ்ப்படுத்தினான். தேவ சித்தம் சாராத நல்ல விருப்பங்களும் சுயத்தின் விருப்பங்களில் ஒரு பகுதியாகி விடுகிறது. எனவே நல்ல விருப்பங்களாயினும் அவைகளுக்கு எந்த அளவிற்கு தேவ இசைவும் வழிநடத்துதலும் இருக்கிறது என்பதையும் கவனிக்க வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் தேவ சித்தத்தின்படியும் தேவ கிருபையின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.